தவிப்புங்கிறது ஒரு 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 அதை எப்படி பார்க்கறது, அதுக்கு நாமெல்லாம் தமிழினம் என்ன செய்ய போகுதுங்கிறதான். அதுல ஒரு காட்சி வரும், நீங்க படம் பாருங்க, என்ன பேசினாலும் இந்த படம் உழுக்கும். மகள் மருத்துவம் படிக்கணும்னு ஆசை, ஆனா அங்க வாழவே முடியாத நிலை, ஆனா அவ படிக்கணுங்க. ஒரு ஸ்டெதஸ்கோப் கிடைக்குது அவர்கிட்ட, எடுத்துட்டு வந்து அப்பன் நெஞ்சில் வைக்கிறான். அப்பனுக்கு ஆசை மருத்துவ சேரணும். இவன் சொல்றான், அப்ப பொண்ணு காலில் வச்சு கேக்குது. அப்பன் சொல்றான், பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம்னு கேக்குதாம்மா என் நெஞ்சில இருந்துங்கிறான். ஒரு புன்னகை புரிகிறான். பதிலுக்கு அப்பா நீங்க காதுல வைங்கிறான். கர்ணாஸ் தான் அப்பன். கர்ணாஸ் பொண்ணுடைய நெஞ்சில் வைக்கிறார். பொண்ணு சொல்றான், அப்பா இந்த மண்ணுக்கு விடுதலை விடுதலைன்னு என் நெஞ்சில இருந்து கேட்குதாப்பா. படைப்பும் வாழ்க்கையும் ஈரமும் அறமும் செழித்த இந்த இனம் திக்கு தெரியாம நின்றுட்டு இருக்கு. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்லி நான் உரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு போராளிகளாலையும் அல்லது எங்கள் தமிழீழ உறவுகளாலையும் அழைக்கப்பட்டு போராட்ட காலத்துக்கு மட்டும் இல்ல, ஐநா சபையில 3 முறை நான் பேசினது, என் படைப்பு ஆவணப்படம் அங்கு திரையிடப்பட்டது. இப்படி ஓடுன அந்த காலகட்டங்கள்லாம் தலைவர் பிரபாகரனுடைய வரலாற்றை திரைப்படமாக சொன்னாங்களே, சந்தனக்காடு வீரப்பனுடைய அந்த வரலாறு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பேசப்படும் பொருளா மட்டும் இல்ல, பரபரப்பா மட்டும் இல்ல, தீலாவும் அது கடந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு சொல்ல வேண்டிய அத்தனையும் சமரசம் இல்லாத, எவனுக்கும் கவலைப்படாம அதிகார வர்க்கங்களை அடிச்சு நொறுக்கி எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு படைப்பை செஞ்சாச்சு. ஆனா இன்னமும் பொய்யும் பித்தலாட்டத்தோட சேர்ந்து வீரப்பனை பத்தின செய்திகள் உள்ள வந்துகிட்டே இருக்கு, படைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. செய்யறவங்க செய்யட்டும், ஆனால் இன்னும் பாதிக்கப்பட்டு நிற்கிற அந்த மக்களுக்கு ஒரு தீர்வை, ஒரு நீதியை, மனமும் உடலும் புண்பட்டு கிடக்கிற அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க இங்க யாருக்கும் அருகதையும் இல்லை, நேர்மையும் இல்லை, அரசாங்கம் உட்பட. ஆக அப்படிப்பட்ட நிலையில அந்த சந்தனக்காடு எடுத்தது வீரம் செறிந்த எங்கள் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தை படைப்பு செய்யறதுக்கான ஒரு ஒத்திகையா தான் எடுத்தேன். அதை நேர்த்தி எடுத்தேன். வரும் சந்தனக்காடு வந்தது போலவே இந்த உலகத்தை உழுக்க உழுக்க, இந்த உலகம் அதிர அதிர, உலக மாந்தர்கள் தலகுனிய தலகுனிய வன்னிக்காடு ஒரு நாள் வரும். அதை செய்யாம நான் தலை செய்ய மாட்டேன். அதுக்காக ஓடுன ஓட்டத்துல ஒரு சிலருக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பல கொடூரங்களை அரங்கேற்றின ஒரு சிங்கள போர் வீரன், அவன் ஒரு நாள் அகப்பட்டுக்கிறான். யாருகிட்ட? புலி போராளிகள் கிட்ட. அவனை சிங்களவன்கிட்ட கிடைச்சா சிதைச்சு கொண்டுருவான். இங்க புலி போராளிகளிடம் கிடைச்சிட்டா முறைப்படி அவனுக்கான விசாரணை, புலிகளுடைய நீதிமன்றம், அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை. அதுல எந்த சமரசமும் இல்லை. அப்படி ஒரு கொடூரமான சிங்கள வீரனை பிடிச்சு சிறையில வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை சிங்கள சிறையில தமிழன் இருந்தா அங்க ஒரு தமிழச்சு போய் அவனை பார்க்க முடியாது, சாமானியனா இருந்தாலும் புலி வீரனா இருந்தாலும். ஆனால் தமிழர் புலிகளுடைய சிறையில இருந்தா ஒரு சிங்கள பெண்ணா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், குடும்பத்துல எந்த உறவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சிங்கள வீரனை அவனுடைய இளம் மனைவி, காதல் மனைவி, 6 மாதம் ஆச்சு கைது செஞ்சு பார்க்க வரா. ஒரு காதல் மனைவி, இளம் மனைவி, எவ்வளவு ஆசை இருக்கும். இவன் கொடூரமானவன், மாட்டிக்கிட்டான், வெளியே வருவானா வரமாட்டானா, ஆனால் பார்க்கிற நாள் அன்னைக்கு வரா, பார்க்கிறான். ஆனால் மாலை 5 மணிக்கு கடைசி பேருந்து. அது கடந்து போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் பேருந்து இல்லை. சிங்கள பகுதிகளில் அடைப்பு, அந்த போக முடியாது. பார்த்துட்டு போனவ தன் கணவன் தனக்கு கிடைப்பானா கிடைக்க மாட்டான்னு ஏதோ ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதவ பேருந்து தவற விட்டுறான். பேருந்து போயிடுது. இப்ப ரோந்து போன புலிகள் கண் பார்வையில பட்டுறான்.
என்னன்னு தவிச்சு போறாங்க. எப்படி நீங்க இருந்த, ஏன்னா அது குற்றம், ஏன் பார்க்காம விட்டோம் அப்படின்னு. அவ போயிருக்கணும், போகல. என்ன செய்யறது? வெறும் ஆண்கள் மட்டுமே இருக்கிற சிறை பகுதி அது. நீங்க அதை தாண்டி போனா இந்தாண்ட சிங்கள தடுப்பு அல்லது செக் போஸ்ட், அந்தாண்ட பெண்கள் பகுதி தூரத்துல இருக்கு. இரவு நெருங்குது, எப்படி வச்சிருக்கிறது? தலைவர் வரைக்கும் செய்தி போகுது. ஒரு பெண், சிங்கள பெண் செய்தி போகும்போது என்ன பண்றது? ஒரு பெண்ணை எப்படி வச்சிருக்கிறது? ஆண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு இடத்த தலைவர் சொல்றாரு, சரி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைன்னா ஒரே வழி, அவள் கணவன் அருகில் இருக்கிறது மட்டும்தான். கணவனோடு இரவு தங்க வைத்து அதிகாலையில பத்திரமா அனுப்பி வைங்கிறார். இருக்கிறா, அனுப்பி வச்சிடறாங்க, போயிடுறா. போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பிரச்சனை. தன்னுடைய சொந்த மாமனார், மாமியார், பெற்றவர்கள், சுற்றம், உறவு அத்தனையும் ஒரு 3 மாதத்துல அவளை சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாக்குது. அவ கர்ப்பிணியா இருக்க. எல்லா உறவுகளும், அவளுடைய ரத்த உறவுகள், சிங்கள உறவுகள் எல்லாருமா சேர்ந்து கருவை கலைக்க சொல்றாங்க, களங்கம் உண்டாக்குறாங்க. எங்கேயோ போய் நீ தப்பு செஞ்சுட்டு வந்திருக்க, என் பிள்ளைக்கு துரோகம் பண்ணிருக்க, நீ வாழ தகுதியற்றவ. ஆனா அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு சொல்றாங்க, யாரு நம்ப சொல்ற? எந்த அரசாங்கம், எந்த இனத்துல இது நடக்கும்? யாரு உன்னை தங்க வச்சிருப்பா? நாங்க நம்ப மாட்டோம்ன்றாங்க. அவ அடிச்சுக்கிறா, அழுவுறா. ஒண்ணு அவ சாகணும், ஆனால் அவ சாக விரும்பல. தன் பிள்ளைய அழிக்க விரும்பல. காரணம், ஒருவேளை அவன் போனாலும் கூட அந்த பிள்ளைய வளர்த்து தன் கணவனாக அல்லது தன்னுடைய நம்பிக்கையாக அல்லது அவனுக்காக மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழணும்னு அவ கங்கணம் கட்டுறான். ஒரு முடிவோட வரா, எழுதி அனுப்புறா, மனுவை கொடுக்குறா, நேரடியா கொடுக்குறா போராளிகளுக்கு. இப்படி தங்கும்போது இப்படி ஆச்சு, இப்படி என்ன களங்கப்படுத்துறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறேன். சட்டம், புலிகள் சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லும்? அவன் கொடூரமான குற்றவாளி. சட்டம் நிராகரிக்குது. தீர்ப்பு நாள் வயிறு சரிஞ்சு உட்கார்ந்துருக்கா கலக்கத்தோட அந்த சிங்கள பெண். தீர்ப்பு வருது, அதிகபட்சமான உச்சபட்சமான தண்டனை. கதறி அழுகுறான். 5 மணி நெருங்க போகுது, பேருந்து போயிடணும். இப்ப கவனமா இருக்காங்க, தங்கிட்டா சிக்கல். சொல்றாங்க, எந்திரிச்சு போமா, புறப்படு, பேருந்து நிக்க. இனிமே எதிர்காலமே இல்லை, பிள்ளைக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை, தன் வாழ்க்கை. அப்படியே நடந்து போறா, தளர்ந்து போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேருந்து நெருங்குறா. ஒரு புலி, பெண் போராளி புலியினுடைய குரல் கேட்குது. அவள் பெயரை சொல்லி நில்லுன்னு கத்துறாங்க. அவன் நின்று திரும்பி பார்க்கிறா, இனிமே என்னன்னு. ஓடி வந்த பெண் போராளி, புலி போராளி சொல்றா, உன் கணவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை செய்தி எங்கள் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒரு தமிழ் பெண்ணாக இருந்தாலோ அல்லது சிங்கள பெண்ணாக இருந்தாலோ, பெண் என்பவள் பெண் தான். அவள் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கற்போ அவளோ கலங்கப்பட்டிடக் கூடாது. அவனை எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அவனை விடுதலை செய்து உடனடியாக அந்த பெண்ணோடு அனுப்புங்கள்னு எங்க தலைவர் உத்தரவிட்டிருக்காரு. 1 நிமிடம் நெல்லு வந்துருவார். அவளுக்கு நம்ப முடியாது தெரியல. தளர்ச்சியாய் அப்படி நிக்கிறா. உண்மைதான். நான் கொஞ்ச நேரத்துல அவனை கூட்டிட்டு வராங்க மரியாதையோட. அவன் பக்கத்துல நிக்கிறான். அந்த பெண் போராளியை பார்த்து அவன் கேட்கிறான், உங்க தலைவர் இருக்கிற திசை எடுங்கிறான். கைய கட்டுறாங்க. பாக்குறான். இங்க இருக்கிற பெண்ணுக்கு மட்டும் இல்ல, எங்களை போன்ற சிங்கள பெண்களுக்கும் உங்கள் தலைவர் அண்ணன் தான். என் அண்ணன் இருக்கிற திசையை பார்த்து நான் வணங்கிக்கிறேன்னு அந்த சரிந்த வயிறோடு கீழே படுத்து விழுந்து வணங்கி கும்பிட்டு இருக்க. இப்ப சொல்லுங்க, உலகத்துல எந்த இனத்திலேயாவது, எந்த மொழியிலேயாவது
எந்த வரலாற்றிலேயாவது இந்த உலகம் தோன்றுற காலத்திலிருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? அதாவது தமிழ் போராளிகள் புலிகள் கிடைத்தார், அவனை கொன்று அவனுடைய இதை சொல்லித்தான் ஆகணும், அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து அந்த புனிதமான இந்த போராளியினுடைய வாயில் திணித்து அனுப்புன எத்தனையோ நிகழ்வுகள், சிங்கள அட்டுழியங்கள் நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க வாழ்கிற எங்களுடைய தமிழினத்துக்கு மட்டும், தமிழினத்தின் இளைய தலைமுறைக்கு மட்டும் சொல்லல, ஏதோ ஒரு வகையில எவன் கட்டளையிட்டு அடித்து எங்கள் தமிழர் நிலத்தை, தமிழீழத்தை அழித்து எங்கள் தமிழ் மக்களை கொன்று குவித்து இன்னைக்கு உலகம் வேடிக்கை பார்க்க ஒரு திட்டமிட்ட இன அழிப்பை செய்தானோ அந்த ராஜபக்ஷ கூட்டம், அந்த கூட்டத்தை, அந்த இனத்துல பிறந்த அந்த இனத்தின் இளைய தலைமுறை அடிச்சு துரத்துனதோடு மட்டுமில்ல, அவன் கோட்டையை கொளுத்தி அந்த ராஜபக்ஷ கூட்டம் ஓடி ஒளிஞ்ச இடம் திருவோணமலையில் இருந்த தமிழர் பகுதி. அந்த சிங்கள இளைய தலைமுறைக்கும் நான் சொல்றேன், நீங்க இன்னும் காலம் கடக்க தமிழின தலைவர் அப்படிங்கறதுதான் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கான பெயராக இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், இந்த மானுடத்திற்கான தலைவர் மேதகு பிரபாகரன் சொல்லுகிற காலம் விரைவில் வரும். கிட்டு அவர்களுடைய படைப்பாக இருக்கட்டும், நான் செய்ய போகிற படைப்பாக இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற எங்களுடைய தலைமுறைகள் செய்கிற படைப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தை உழுக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த படைப்பை தமிழினம் உச்சி முகர்ந்து கொண்டாடணும். கடைசியாக இறுதியாக ஒரு செய்தி, இன்னைக்கு உலகம் முழுக்க தகிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரும் விவாதத்துக்கு உண்டான ஒரு செய்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் முன்னாடி, தமிழர்கள் முன்னாடி என்னையும் குற்றவாளியாக நிலைநிறுத்துகிற ஒரு சூழல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தந்தையினுடைய வரலாறு ஒரு சிலருக்கு தெரியும். தோழர் தமிழரசன் புலவர் கலியபெருமாளுடைய உயிர் நண்பர், தன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்காக போராடினவர். யுத்தம் நடந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சண்டை போட்டவன், கொன்னு குமிச்சவன், சிங்களவன் ஒற்றுமையாக இருக்கிறான். சாகடிக்கப்பட்ட கூட்டம், சிதறி உலகம் முழுக்க ஓடின கூட்டம் இன்னும் சிதறி பகை வளர்த்து நிற்கிறது தனக்குள்ள. எத்தனை ஆவணப்படங்கள், 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள், எத்தனை ஓட்டம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு, என்னை போன்றவர்கள் எத்தனை. இந்த தகிப்போட தாங்க முடியாத ஒரு நிலையில தான் என்னகிட்ட சொல்லப்பட்டது, நான் பேசியது என்கிட்ட சொல்லப்பட்ட நிலையில தான் நான் சொன்னேன். துவராக அவர்கள் 27ஆம் தேதி மாவீரர் தின உரை நிகழ்த்துகிறார்னு சொன்னேன். 27ஆம் தேதி நடந்தது. அது உயர் தொழில்நுட்பம் இல்லைன்ட்டாங்க. அது போன்ற ஒரு பெண் சுவிஸ்ல இருக்குன்னாங்க, நெருங்கிட்டோம்னாங்க, நெருங்கல. இப்பவும் நான் சொல்றேன், யாருக்கும் நான் வக்காலத்து வாங்க மாட்டேன். திரும்ப அவங்க வரப்போறாங்க, வந்தே தீர்வாங்க. வரும்போது அவங்க பின்னாடி நில்லுங்க, வந்தா நின்றுதான் ஆகணும். வரும்போது வலிமைப்படுத்த வேண்டியது தமிழர்களுடைய கடமை. வரவில்லை என்றால், வரும் என்று சொன்ன கூட்டம் யாராக இருந்தாலும் போலியான கூட்டம், அவர்கள் தமிழ் இனத்தால புறந்தள்ளப்படணும். நானாக இருந்தாலும். நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அடிபட்டம் ஒன்னா இருக்கான், அடிபட்டு சிதஞ்சவன் சிதறிட்டே இருக்கான். ஏதாவது ஒண்ணு தெரியணும். வர்றவங்க உண்மையா திரையில தோன்றவங்க திரையில வந்தே ஆகணும். வரலையா 6 மாசத்திற்கு பிறகு நானே அறிவிப்பேன். எதிர்த்து நிக்க வேண்டிய சூழல் இருந்தால் எவராக இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன். நான் மட்டும் இல்ல, தமிழனா பிறந்த எவனா இருந்தாலும் எதிர்த்து நிக்கணும். பொய்யை உண்மையாக்குகிற ஒரு சூழலை ஒருபோதும் தமிழினம் இனிமே அனுமதிக்க கூடாது. அதனால திரும்பவும் சொல்றேன், உலக தமிழர்கள்ட்ட சொல்றேன், அதாவது எல்லா இடத்துலயும் சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு. வைரமுத்தவர்கள் கூட சொன்னார், சத்தியம் பேசுகிற இந்த படைப்பு, சத்தியமும் உண்மையும் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அறம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அறம் வென்றே ஆகும். அதற்கு உண்மையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கொண்டாடும். நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நான் தாங்கி பிடிச்சிட்டுலாம் நிக்க மாட்டேன். வரவில்லை என்றால், வரக்கூடிய சூழல் இல்லை என்றால், அல்லது வரவே வராது என்றாலும் கூட
என் இனத்தின் இளைய தலைமுறைக்கு, என் இனத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. 6 மாசம் கழிச்சு எந்த உண்மையாக இருந்தாலும் அல்லது அதற்குள்ளாக தேவைன்னு நான் சொல்லுவேன். யாராக இருந்தாலும் உண்மையாக நிற்போங்கிறது தான். உண்மையாக உறுதியாக நின்று இந்த இனத்தினுடைய வெற்றிக்கு தலை நிமிருக்கு, தமிழ் இனத்தினுடைய இறையாண்மையை மீட்க 1000 அர்த்தங்கள் இருக்கு. இறையாண்மைங்கிற சொல்லுக்கு உலகத்துக்கே வழிகாட்டின இனம் வழி சுமந்து வழி தெரியாத நிக்கிற நிலையில தான் இன்னைக்கு இந்த போராட்ட களங்கள்லாம், சல்லியர்கள் போன்ற படைப்புகள்லாம் இன்னும் இன்னும் செய்ய போகிற, அது போராட்ட களமாக இருந்தாலும் திரைக்களங்களாக இருந்தாலும் நாம் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, ஒன்றாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிட்டு, சல்லியர்கள் வெற்றியை தமிழர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.